மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சிவராத்திரிக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், எப்படி விரதம் இருந்தோம் அப்படின்றது தான். உண்மையாக சொல்கிறேன், நேற்று முழுக்க எங்களுக்கு பசிக்கவே இல்லைங்க. நேற்று நாங்கள் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போயிட்டு அங்கே அபிஷேகம் பண்ண அந்த பால் கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டோம். அந்த பில்பையில் இருக்குல்ல, அது கொஞ்சம் சாப்பிட்டோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஈவினிங்காக தான் வந்து நான் வந்து கமலாப்பழம் வந்து நான் ஒரு பழம் சாப்பிட்டேன், அக்கா ஒரு பழம் சாப்பிட்டாங்க. வேறு எதுவுமே நாங்கள் சாப்பிடல. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அக்கா வந்து ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுருந்தாங்க. அந்த ஜவ்வரிசியில் அங்கே கோவிலுக்கு போயிட்டு அந்த பழங்கள்லாம் இருந்ததா, அதை கட் பண்ணி போட்டு அதுதான் கொஞ்சம் நான் அக்காவும் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டோம், அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்கு வேறு காலையிலேருந்து எதுவுமே பசிக்கலை. கிளாஸு 2 கிளாஸ் தண்ணி தான் நான் குடிச்சினே, வேறு எதுவுமே சாப்பிடவே இல்லை. அந்த சிவன் புண்ணியத்தில் எனக்கு பசிக்கவும் இல்லை. நாங்கள் எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டேன். வீடியோ வந்து இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் வரும். இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். நான் ஏன் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். எதனால் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்ட்டு. தெரியலைன்னா நாளைக்கு நான் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் கோவிலுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டேன். நல்லா இருக்கா என்னுடைய ட்ரெஸ்ஸு, நான் போட்டிருக்க அந்த செயினெல்லாம்? இதுதான் நான் வந்து இந்த வருஷம் சிவராத்திரிக்காக நான் வாங்கின சாரீ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த செயின் வந்து ஆன்லைனில் தான் நான் ஆர்டர் பண்ணி, மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் கிளம்பிட்டேன். இன்னும் வந்து அக்கா வந்து காலுக்கு அந்த ஒலத்தா போடணும், அம்மாவுக்கு வந்து போடுறாங்க. அம்மாவுக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு போட்டு விடுவாங்க. அம்மா வந்து காலையில் எல்லாருக்கும் சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து, ஏன்னா நாங்கள் 2 பேர் தானே விரதம் இருக்கோம், மீதி எல்லாருமே சாப்பிட்ணுன்றதுக்காக காலையில் டிஃபன் தண்ணி சாப்பாடு சாப்பிட்றதுக்காக பொரியல் மட்டும் அம்மா செஞ்சாங்க. அது அடுப்பில் இருக்குது. நான் சீக்கிரம் போகணும் வையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணிக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் அண்ணி நிமிர்ந்து பார்த்தாங்க. ஒரு 2 நிமிஷம் நிற்கிறதுனால என்ன வந்துடுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், என் கால்லையுமே போட்டு விட்டுட்டாங்க அண்ணி. இப்போ அவங்க காலில் போட்டு விட்டுங்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அக்கா நானும் 2 பேர் சாரியும் பாருங்கள் ஒரே மாதிரி மேட்சாக இருக்குதுங்களா. என்னொன்று கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த க்ரீன் கலரு, அக்காவது வந்து வெந்தய கலரு. 2 பேரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம், பசங்க நான். மற்றபடி அம்மா, மாமா, அண்ணா யாருமே வரல. இங்கே பாருங்கள், சாமிக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டோம். அக்கா பால் எடுத்துட்டாங்க. அங்கே பேக்குள்ளே வந்து இளநீர், பூவு அதெல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறோம். கோயிலுக்கு போயிட்டு கோயிலாண்டவங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி என்ன கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத. வாங்க கோயிலுக்கு போகலாம். பாருங்க, கோயிலுக்கு கிளம்பிட்டோம், நடந்து போய்கிட்டு இருக்கோம். அக்கா கையில் வந்து பூவு இளநீர் இருக்குது சாமிக்காக. நல்லா இருக்கா என்னுடைய செயின், அக்காவுடைய செயின், மங்களசூத்திரம் பார்த்தீங்களா, கம்மல் பார்த்தீங்களா, எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. வீட்டில் அண்ணா இருந்தால் இதெல்லாம் பேச முடியல, எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கல்ல. சாரி 2 பேருக்கும் நல்லா இருக்குங்களா. சிவன் கோவிலுக்கு போகிற வழியில் தான் இந்த சாமிங்க இருக்குது. அண்ணி எப்போவுமே சிவன் கோவிலுக்கு பால் எடுத்துகிட்டு போகிறோம், பூ எடுத்துகிட்டு போகிறோன்னா இந்த கோவிலாண்ட வந்து வச்சுட்டு விழுந்து கும்பிட்டு தான் அப்புறம் போவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் இந்த இடத்த சும்மா பூ போட்டு போவாங்க. சாமி இந்த பக்கம் இருக்கும், ஆனால் ஆப்போசிட்டில் தான் அண்ணி பூ போடுவாங்களே, அது யான்னு தெரியல. நான் அடுத்த வாட்டி அவங்கக்கிட்ட தெளிவாக நான் கேட்டு உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கேயுமே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோவில் பக்கம் போகிறோம். எனக்கு இந்த கோவில் பக்கத்தில் வீடியோ எடுத்து கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா கௌசல்யா தான், பாப்பா தான் எடுத்து கொடுத்தா. கொடுங்க குடி, நான் எடுத்து தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் எனக்கு எடுத்து கொடுத்தா. அதுக்கப்புறம் தான் வந்து மாமா குளிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பி வந்தாங்களே. என்ன நினச்சாங்கன்னு தெரியல. இல்லை நான் கோவிலுக்கு வரேன் நீ இரு அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க, இல்லை இது ஃபஸ்ட்டு வருஷம் இல்லை, ஃபஸ்ட்டு வருஷத்தில் இங்கே நீயும் இருக்க நானும் இருக்கேன், அதனால் வந்து 2 பேருமே சாமி கும்பிட்லாம், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, அடிப்பம்பாண்ட போயிட்டு காலை கழுவுறதுக்கு தான் போகிறோம். ஏன்னா கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காலை கழுவிட்டு போகணும் அப்படின்றதுக்காக. எவ்வளோ கூட்டம் பாருங்கள், சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்தது. ஏன்னா காலையிலே மணி ஒரு 10:30 மணிக்கு நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம்.
10:30 மணிக்கே இவ்வளோ கூட்டம்னா, அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ கூட்டம் வந்திருப்பாங்க. இன்னும் நேரம் போக போக அந்த அளவுக்குலாம் கூட்டம் இருந்திருக்காது. 10:30 மணி அந்த அளவு போல் ம ஓ ஆமா 10:30 மணிக்கு மேலே தான் ஒரு சில பேர் கூட்டம் வர ஆரம்பித்தாங்க. அங்கங்கே ஐயருங்க உட்காந்து இந்த மாதிரி அவங்கவுங்க கோத்திரத்தை சொல்லி அவங்கவுங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணி எந்த பக்கம்லாம் போகிறாங்களோ அவங்க பின்னாடியே நானும் போய்கிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு தெரியாது எங்கே போகணும், என்ன ஏது அப்படின்றது. அதனால் அண்ணி போகிறப்பெல்லாம் நான் அண்ணி பின்னாடியே போயிட்டு இருந்தேன். இவங்க எல்லாருமே எங்களுடைய ரிலேஷன் தான். அன்னிக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, பாலை கையில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பாலை அங்கே வச்சுட்டு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இங்கே எல்லா பழத்தையும் கட் பண்ணி போட்டு தான் கொடுப்பாங்க. நம்ம சாமிக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க இங்கே. இங்கே பார்த்தீங்களா, இவங்கக்கிட்ட கொடுத்தா இவங்க எல்லாத்தையும் கட் பண்ணி இவங்க வந்து இப்போ நம்ம கூடைக்காக பூஜை கூடைக்காக இவங்க கட் பண்ணுறாங்க. தேங்காய் உடைச்சி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழம் உரித்து போட்டு அந்த வெள்ளரிக்காவெல்லாம் கட் பண்ணி போட்டு எல்லாருக்குமே வரவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி கட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. கட் பண்ணி ஓரமாக வச்சுடுவாங்க. அண்ணி வந்து இவங்கக்கிட்ட வந்து நம்மளுடைய கோத்திரம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லி பூஜை பண்ணாங்க. ஆனால் நம்ம உட்காரல. ஏன்னா இவங்க எல்லாருமே நம்மளுடைய இதுவில் வராங்க அப்படின்றதுனால, பெகேரா இதுவில் வருதுன்றதுனால அப்படியே மட்டும் அண்ணி சொல்லிட்டாங்க. இது வந்து பசங்களுக்காக வந்து நம்ம தேங்காய் உடைக்கிறது. எத்தனை நம்ம வீட்டில் 3 பசங்க இருக்குது அப்படின்றதுனால அண்ணி 3 தேங்காய் வச்சுருந்தாங்க. நான் கேட்டேன் அண்ணிக்கிட்ட இது எதுக்கு அப்படின்ட்டு. சாமிக்கு அபிஷேகத்துக்கு சாமி மேலே ஊற்றுறதுக்கு 3 பசங்க இருக்குது பார்த்தியா, அதுக்காகனாங்க. இதுதான் வந்து கௌசல்யா படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலும். நான் ஒரு நாளைக்கு இந்த ஸ்கூலுக்கு போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் வந்து பழத்தெல்லாம் கட் பண்ணி வாங்கியாச்சு. அண்ணி தேங்காவுமே வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, 2 தேங்காவுமே. அதுக்கப்புறம் வந்து சாமியாண்ட உள்ளே கொடுத்து அனுப்பிச்சிட்டு நம்ம வெளியே நின்று இந்த பக்கம் ஜன்னல் வழியாக நம்ம பார்த்தோம். சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது 3 பசங்க பேரையும் சொல்லி அந்த பால் அந்த தேங்காய் இளநீர் தண்ணியை ஊற்றி அபிஷேகம் பண்ணாங்க. ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. இன்னொரு வருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேங்காயில் வந்து சுத்தமாக தண்ணியே இல்லை, ஒரு இளநீரில் வந்து சுத்தமாக தண்ணியே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அண்ணி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தேங்காய் அரிக்காக இளநீரை கொடு, ஒரு தேங்காய் கௌசல்யாவுக்காகவும் பப்புனுக்காகவும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இப்போவே ஒரு சில பேர்லாம் விளக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அக்கா கிட்டே கேட்டேன், இப்போவும் போடுவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு நாங்கள் கிளம்புனோம். மாமா ஒரே ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னா, மாமா வீடியோ எடுக்கிறேன் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ணி நானும் சிரிச்சிட்டு இருந்தோம். ஃபோட்டோ எடுக்க சொன்னால் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மாமா வந்து ஃபுல்லாகவே சாமி ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்கள். நேற்று உண்மையாக மன நிறைவாக சாமி கும்பிட்டேன். நானும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மாமாவை எங்களை ஃபோட்டோ எடுத்து கொடுன்னா நிற்க வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நாங்களும் நின்று பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு ரிலேஷனுடைய பாப்பா. இந்த பையனை வந்து நான் தூக்கி வச்சுட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு தூக்கும்போது வரவே இல்லை, அழுதான். 2வது தூக்கும்போது வந்துட்டான். 3வது அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்கக்கிட்ட போகிறதுக்கு அழுகுறான். என் கூடயே இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சு அவனை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வரும்போது நடந்து வந்தோம். போகிறப்போ மாமாவுடைய வண்டியை வாங்கிட்டு, வண்டியை நீங்கள் கொடுங்க, நீங்கள் நடந்து வாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மதியத்துக்கு மேலே சாயந்தரம் எப்படி விளக்கு போடுறாங்க அக்கா அப்படின்றத பாருங்கள். எப்போவுமே அக்கா வீட்டிலையே தான் விளக்கு போடுவாங்க. அதனால் வந்து நாங்கள் இந்த வருஷமும் வீட்லேயே தான் விளக்கு போட்டோம். இது வந்து களிமண், அந்த பூச்செடி வைக்கிறதுக்காக இந்த பூ வச்சு தான் வந்து 2 பக்கமும் வச்சுட்டு நடுவில் வந்து விளக்கு வச்சு ஏற்றுவாங்க. இந்த பூ வந்து என்ன பூ அப்படின்ற பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வெளியே வந்து இப்போ கோவிலுக்கெல்லாம் போகிறதுனால வந்து இந்த இதுவை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்போனா அம்மா விளக்கு ஏற்றிடுவாங்க அப்படின்றதுக்காக அண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க பாருங்கள். இப்போ அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் நமக்கு விளக்கு மட்டும் ஏற்றி விட்டுருவாங்க. ஏன்னா அம்மா திரும்ப குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுவாங்க. அதனால் வந்து விளக்கு ஏற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி அண்ணி வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நம்ம எங்கே கிளம்பி போயிருக்கோம் என்ன ஏதுன்றதை அதை நீங்கள் வீடியோக்குள்ளே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். நாங்கள் போன எல்லா கோவிலுமே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், எங்களுடைய 2வது சாரி, அண்ணியோடைய சாரி பாருங்கள், என்னுடைய சாரி பாருங்கள், நல்லா இருக்குங்களா? இப்போ நம்ம மாமனு
இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா அடுத்த ஒரு கோவிலுக்கு வேறு ஒரு கோவிலுக்கு போகிறதுக்காக தான் கிளம்பியிருக்கோம். இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். அண்ணி பாருங்கள் இன்னும் இருக்க க்யூட் ஆகிட்டே இருக்காங்க. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு சேர்த்தாங்க வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க இப்போ கிளம்பலாம். ஓகே பாய். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இதுவும் வந்து சிவன் கோவில் தான். வெளியே பாருங்கள் எப்படி டெக்கரேஷன் இருக்குது. நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா கௌசல்யா வந்து எங்கள் கூட வந்தா அப்படின்றதுக்காக நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம். என்ன ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா இந்த கோவிலில் உள்ளே போகிறப்போ நீங்கள் பாருங்கள், நான் மாமா கிட்ட வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு அண்ணாவும் எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க. அண்ணி கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. நான் பின்னாடி வந்து சாரியோடைய முந்தானி வந்து ரொம்ப சின்னதாக விட்டுட்டேன். அது எனக்கு தலையில் போடுறதுக்கு அந்தளவு கம்ஃபர்ட் இல்லாமல் இருந்தது. இப்போ அண்ணா நம்ம கூட வராமல் இருந்திருந்தாங்கன்னா கூட நம்ம வந்து தலையில் துணி போடாமல் வந்து நம்ம போகலாம். கழுத்து மேலே மட்டும் போட்டு போகலாம். இப்போ அண்ணா கூட இருக்கிறதுனால நம்ம வந்து தள்ள துணி போடணும். இங்கே பார்த்தீங்களா எனக்கு எப்படி ஸ்லிப் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்லிப்பானதுலேருந்து இப்போ வரைக்கும் கால் வந்து சரியாகலை. நான் தாங்கி தாங்கி போய் தான் வந்து சாமிக்கு விளக்கேற்றினேன், கொண்டேன், எல்லாமே பண்ணேன். நான் இந்த 4-5 கோவிலுக்குமே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணி தான் சப்போர்ட் பண்ணாங்க. என்னை பிடிச்சி அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாருங்கள் என்னால் சுத்தமாக அந்த கால் ஸ்லிப்பானது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால் சுத்தமாக முடியல. இப்படியே வீட்டுக்கு போயிடலாம், இந்த ஒரு கோவிலை மட்டும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னா அண்ணி சொன்னாங்க, இல்லை இல்லை ஐஸ் கட்டி நான் உனக்கு வச்சு விடுறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சாமிக்கு உள்ளெல்லாம் விளக்கேற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இந்த இடத்த வந்து கோயில் உள்ளே போயிட்டு நம்ம சாமி பார்த்தா அங்கே நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க கோவிலாண்ட வந்து அந்தளவுக்கு பார்க்க விட மாட்டாங்க. பார்த்திங்களா எவ்வளோ பெரிய கோவில். எல்லா கோவில்லையுமே நைட்டுக்கு பூஜை நடக்கும். ஏன்னா எல்லாருமே விளக்கு போடுவாங்க கோவிலில் வந்து. அதனால் வந்து இந்த மாதிரி சேரெல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஜாத்ரா நடக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அக்காவும் விளக்கேற்றிட்டு உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கீழே விழுந்து கும்பிட்டு, ஏண்டா கடவுளே எனக்கு இந்த மாதிரி சோதனை கொடுத்த இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப என்னால் வலி தாங்க முடியலைங்க. ஒரு ஸ்டேஜில் அவர்கிட்ட அங்கே அழவே ஆரம்பிச்சிட்டேன். நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே, நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே, எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை கொடுத்த அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட அழுதுட்டு நான் கீழே விழுந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தால் என்னால் சுத்தமாக நடக்கவே முடியல. அங்கேயே உட்காந்து அக்கா எனக்கு ஐஸ் க்யூப்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் வச்சு அக்கா காலில் தேய்ச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அளவுக்கு அது க்யூர் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்து பார்த்திங்களா சாமி எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாருமே வேண்டிக்கோங்க. நான் எவ்வளோ ஒரு இதுவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எல்லாருமே என் ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் பார்த்து வேண்டிக்கோங்க. இவங்க வந்து என்னுடைய ரிலேஷன் தான். அக்கா வந்து என்ன ஆச்சு கால் தாங்கி நடக்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு அக்கா வந்து அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா என்னை பார்த்து எப்படி கூப்பிட்டு வராங்க பார்த்திங்களா. நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு ஒருத்தவங்க பார்த்துப்பாங்களா அப்படின்னு தெரியல. நான் முன்னோட இப்போது நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பியாச்சு இன்னொரு கோவிலுக்கு போகிறதுக்கு. அண்ணி மாமா கிட்ட ஏன் கோவமாக பேசினாங்க அப்படின்னா, போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு கோவமாக பேசினாங்க. இது வந்து இன்னொரு கோவில். இது ரொம்ப தூரங்க. அங்கேருந்து ரொம்ப தூரம் வந்து தான் இந்த கோவிலுக்கு வந்தோம். அண்ணி, அண்ணா, கௌசல்யா இவங்கெல்லாம் ஒரு வண்டியில் வந்தாங்க. தம்பி ஒரு வண்டியில் வந்தாங்க. நான், கௌசல்யா, மாமா, ஹரி 3 பேரும் ஒரு வண்டியில் வந்தோம். என்ன ஒரு பிரச்சனைனா கூட அண்ணா இருக்கிறதுனால தலையில் துணி இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஹெல்மெட் போடுறப்போ துணி வேணாம், ஹெல்மெட்டை கழட்டிட்டோம்னா கம்பல்சரி துணி வேணும். ஏன்னா அது வந்து அவங்க இல்லைன்னா அது வேறு விஷயம். அவங்க கூட இருக்கிறாங்கன்னும் போது அந்த மரியாதை நம்ம அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். இது வந்து 2வது சிவன் கோவில். நம்ம காலையில் போயிட்டு பூஜை பண்ணது ஒரு சிவன் கோவில். இப்போது காலில் அடிபட்டது பார்த்திங்களா, அது ஒரு சிவன் கோவில். இது வந்து 3வது சிவன் கோவில். இந்த கோவிலில் முன்னாடி அண்ணா அண்ணி உள்ளே சாமி கும்பிட்டுக்கிறாங்க. நான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். அவங்க கும்பிட்டு முடித்தோடனே அதுக்கப்புறம் நானும் மாமாவும் போய் சாமி கும்பிட்டு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இன்னொரு லிங்கம், இன்னொரு சிவன் கோவில் இருக்குது. அது வந்து எவ்வளோ ஆழமாக இருக்குமா. நான் அதையுமே அந்த கோவிலையுமே போய் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன்.
நந்திலாம் பார்த்திங்களா. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அக்கா சொன்னாங்க, "வா நான் ஒன்றை தூக்கிக்கிட்டோமா" அப்படின்னாங்க. "வா என்னை தூக்கிக்கோ" அப்படின்னேன். "இல்லை இல்லை வேணா வா வா, நான் அப்புறம் நசுங்கிடுவேன், நானும் அப்புறம் உன்ன மாதிரி கால் தாங்கி தாங்கி நடக்கணும்னு" கிண்டல் பண்ணாங்க. அங்கேருந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்ததுக்கப்புறம் இது ஒரு சிவன் கோவிலுங்க. இது சிவன் கோவிலுன்னு சொல்லலாம், கிருஷ்ண ராதை கோவில்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே 2மே இருந்தது. இந்த கோவிலில் வந்து நான் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், கொஞ்சம் வந்து மைக் சவுண்ட் இருக்கிற இடத்துலலாம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். மீதி இடத்தெல்லாம் நீங்கள் நேச்சுரலாக கேளுங்க எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது. அதுக்கப்புறம் அண்ணா என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு கால் கழுவுனாங்க. ஏன்னா கோயிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்றதுனால அவங்க போயிட்டு கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. அண்ணி நானும் இங்கே நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நான் நீட்டு சொன்னேன், போங்க நீங்களும் போயிட்டு கால் கழுவிட்டு வாங்க, ஏன்னா கோயிலுக்குள்ளே போகிறோம்ல, நீங்களும் போங்க, அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நீ வருவியா அப்படின்ட்டு அண்ணி என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கேட்டாங்க, நீ நடந்துடுவியா அப்படின்ட்டு. நான் நடந்து போய் கால் கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கால் கழுவிட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி போட்டிங்லாம் அங்கே இருந்தது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் போய்ட்டு நானும் மாமாவும் போய்ட்டு காலை கழுவிட்டு வந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப சப்போர்ட்டுங்க. மாமா என் கையை விடவே இல்லை. எப்போவுமே வந்து இந்த மாதிரி இங்கே ஒடிசாவுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி எங்கேயுமே போனது கிடையாது. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமு. அப்போ நான் போகிறப்போ வந்து மாமா இந்த மாதிரி காலில் அடிபட்டுதுன்றதுனால வந்து என்னை பத்திரமா தாங்கி தாங்கி கூப்பிட்டு போயிட்டு இருந்தார். கோவில் உள்ள இது இங்கே பாருங்கள், பேர் எழுதியிருக்கு சிவமந்திரம். ஆனால் என்ன பேருன்னு தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன் இது சிவன் கோவிலுன்றதுனால சிவமந்திரம்னு இருக்கும் அப்படின்ட்டு. பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. உள்ளே போகிறப்பயே இந்த லிங்கத்துங்களை பாருங்களேன். நம்ம ஊரில் இந்த மாதிரி இருக்கா என்னென்னலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த ஊரில் இருக்கிறதுனால நான் இதை வந்து பெருமையாக பேசலாம். ஆனால் நான் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி பார்த்ததில்ல. ஆனால் இங்கே இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதை பார்க்கும்போது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடிலாம் இங்கெல்லாம் நான் வந்ததே கிடையாது. சிவனுக்காக இந்த மாதிரி விரதமும் இருந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி அக்கா இருந்திருக்காங்க, இங்கே தோமு இருந்திருக்கா. அதனால் வந்து நான் இருந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம்னும்போது வந்து மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ லிங்கங்க இருக்குது. அந்த லிங்கத்தை எல்லாமே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணா அக்காலாம் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் நானும் மாமாவும் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். இது வந்து ஜெகநாத் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா சிவலிங்கம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அவ்வளோ ஹைட்டில் இருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது பாருங்கள். சிவலிங்கத்து மேலே இருந்து தண்ணி வர மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இது ஒரு கோவில் தான், இது சும்மா செட்டிங்லாம் கிடையாது. இந்த கோவிலுக்கு இது வந்து கல்லால் செஞ்சது தான், இது சும்மா செட்டிங்லாம் கிடையாது. உள்ளே வந்து இதுக்குள்ளே வந்து சிவலிங்கம் இருக்குது. இந்த சிவலிங்கத்துக்குள்ளே சிவலிங்கம் இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நான் நுழைவேன் பாருங்கள். இதோ எல்லாருமே போகிறாங்க பார்த்தீங்களா. இந்த சிவலிங்கத்துக்குள்ளே போனால் ஒரு அழகான ஒரு குட்டி கோவில் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே போய் சுற்றி வர மாதிரி வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. அண்ணா அண்ணி உள்ளே போகிறாங்க. ஏன்னா நான் பொறுமையாக கால் தாங்கி தாங்கி வர்றதுனால நீங்கள் போங்க, நான் வீடியோ எடுக்கணுன்றதுனால வேறு மாமா சொல்லிட்டாங்க, நீங்கள் போங்க நாங்கள் பொறுமையாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா கூட்டம் வந்துகிட்டே இருந்ததுனால என்னால் வந்து இந்த இடத்த சரியாக எடுக்க முடியல பாருங்கள். அந்த சிவலிங்கத்துக்குள்ளே வந்து நம்ம சுற்றி வர மாதிரி கோவில் நம்ம எப்படி சுற்றி வரோம் அந்த மாதிரி இந்த சிவலிங்கத்தை சுற்றி வர மாதிரி அழகாக கட்டி வச்சுருந்தாங்க. அதுதான் நான் வந்து ஃபுல்லாகவே அதை சுற்றி வர வரைக்குமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்கள். செம்ம க்யூட்டாக சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு இடமும் சரி அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. எனக்கு என்னவோ மனசுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா என்ன சொல்கிறதுக்கு வாயே இல்லை. அந்த அளவுக்கு நான் வாயடிச்சு போயிட்டேன். இங்கே இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கா. எனக்கு அண்ணி இப்போ போகிறாங்களா, எனக்கு பின்னாடி அண்ணா வேறு வந்துட்டார். அதனால் நான் சீக்கிரம் வந்து வெளியே வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எத்தனை லிங்கம் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு லிங்கத்தோட பேரா மாமா?
अरे बापा किती गला कृष्णा राधाई तो मका काही पुढचे बात पर बात वणक्कम अरे मका घ्या रीडिदा चलो
அதுக்கப்புறம் இந்த சாமியெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் என்ன சாமின்னே எனக்கு தெரியாது உண்மையாக. அழகாக கண்ணாடி பாக்ஸு போட்டு அழகாக வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே இன்னும் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, அக்கா பார்த்தீங்களா, நான் வீடியோ எடுத்து அவங்க பார்த்துட்டு இப்படி வராங்க. அப்போ தான் நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க. அவன் அண்ணா இருக்கிறதுனால பார்த்துட்டே சிரிச்சுக்கிட்டு. என்னத்தை சொல்கிறது, நான் முடியலங்க. ஆனால் நடந்து நடந்து கால் வலி வந்தது தான் மிச்சம். உங்களுக்கு யாருக்காவது இந்த சாமிங்க பேர் தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ஏது அப்படி என்ன சாமி அப்படின்றது. அனுமார் ஒரு சில சாமிங்கெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இது ராமாயணம் மாதிரி வருதா இல்லை கிருஷ்ணர், எனக்கு என்ன சாமின்னே தெரிலங்க. நான் வேறு தப்பாக சொல்லிவிட்டு உங்ககிட்ட வேறு நான் திட்டு வாங்கி கட்டிக்க விரும்பலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன சாமி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம். எவ்வளோ நீட்டாக அவ்வளோதான், இது வரைக்கும் தான் வச்சுருக்காங்க. பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணி இடத்தெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் அப்படின்றதே எனக்கு தெரியாது. மாமா ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு என்னை வந்து கூப்பிட்டு போனாங்க. அதுவும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே எல்லாமே. இது வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் ரிட்டர்னு வந்து ஆப்போசிட் சைடில் எல்லாமே இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லா சாமியும் இருந்தது. இதுவும் என்னென்ன சாமிங்கன்னு தெரியல, ஆனால் இருக்குது. நான் சரி எனக்கு தெரியலனா என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப ஆனால் ஒன்றும் முடியல, அக்காவாலேயும் முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டாங்க அக்கா. ஏன்னா காலையிலேருந்து நாங்கள் எதுவுமே சாப்பிட்ல, வெறும் தண்ணி மட்டும்தான் 2 பேருமே குடித்தோம், அக்காவும் நானும். வேறு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃப்ரூட்ஸுங்க கூட நாங்கள் சாப்பிடவே இல்லை. வேணாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் சாப்பிடவே இல்லை. வீட்டுக்கு வந்து அந்த கொஞ்சமாக நாங்கள் சாப்பிட்டோம் பார்த்திங்களா, அந்த ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜவ்வரிசி சாப்பிட்டோம் பார்த்திங்களா, அதுதான். அதுக்கப்புறம் மறுநாள் தான் நம்ம சாப்பிட்ணுன்ற முடிவு பண்ணி நாங்கள் இருந்தோம். இந்த சாமிங்க பேரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நான் ஏன் இப்போ இதுக்கெல்லாம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன்னா, பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கா வெளியே. பாட்டு ஓடிச்சுன்னா வந்து யூடியூப்பில் இருந்து வந்து அப்புறம் கம்யூனிட்டி கைண்ட்ஸ் வந்துடும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. மாமா மேலே காட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லைட்டெல்லாம் போட்டு அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்தது. இப்போ பாருங்கள் நான் எப்படி உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரே இடத்தையே நின்று அப்படியே நான் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன் பார்த்திங்களா. ஃபுல் வியூ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கே. பாட்டு ஓடுறதுனால தான் வந்து என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன், இல்லைனா அங்கே இருக்கிற சவுண்டுங்களை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பார்த்தீங்களா, அங்கே மேலே வந்து இந்த சாமி தான் இருந்தது. இந்த சாமி என்ன சாமின்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் இந்த சாமியை பார்த்துட்டு நாங்கள் கீழே வந்து இந்த பார்க்கை சுற்றி பார்த்தோம். இந்த பார்க்கை சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சிவன் பேக் கேமராவில் காமி. ஹரி எப்படி இருக்கு? Rapo.
பாரு பத்தி எதெல்லாம் பாரு இப்படி தான் உட்காந்து பத்தி ஏற்றுவாங்க நைட்டு ஃபுல்லாக. ଭକ୍ତମାନଙ୍କୁ ବିଶେଷ ଅନୁରୋଧ, ପ୍ରଭୁଙ୍କ କୃପା ଲାଭ କରିବା ସଙ୍ଗେ ସଙ୍ଗେ ପ୍ରଭୁଙ୍କ ଉନ୍ନତି କାର୍ଯ୍ୟ କରିବା କାର୍ଯ୍ୟ ପାଇଁ ମୁକ୍ତ ହାତରେ ଦାନ କରିଯାଆନ୍ତୁ। ଆପଣଙ୍କର ମଙ୍ଗଳ ହେବ। ଓମ୍ ନମଃ ଶିବାୟ। ଗାଡ଼ି இது நாங்கள் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு விளக்கு போட்டாச்சு. அங்கே பாருங்கள் உள்ள விளக்கு எரியுது. நான் இங்கேயே பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா விளக்குக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து நான் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுதான் நான் என்ன சாப்பிட்னா அந்த ஃப்ரூட்ஸும் அந்த இதுவும் சாப்பிட்டுட்டு வந்து நான் விளக்காண்ட பக்கத்தில் உட்காந்துட்டேன். இங்கே பாருங்கள் நாங்கள் என்ன சாப்பிட்டோன்றதை காட்டுறோம். இதுதான் நாங்கள் சாப்பிட்டது. எப்படி இருக்குது என்ன அப்படின்னு பாருங்கள். ஜவ்வரிசி வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான், இது வேறு எதுவுமே இல்லை இதில். இதை தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு சொன்னாங்க அக்கா. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இவ்வளோ தான் என் வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய்.